அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு. வீட்டு கேஸ் சிலிண்டர் எடை குறைகிறதா, தட்டுப்பாட்டை சமாளிக்க புதிய திட்டம் அமல்படுத்தப்படுகிறதா சொல்ல வராங்க. இதை பற்றி தான் ஒரு 10 முக்கியமான தகவலை இந்த செய்திக்குள்ள பிரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிற மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அந்த முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல்ன்ட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் போவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக இந்த செய்தி குரூப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படி கேட்டிங்கன்னா, மேற்காசிய பிராந்தியத்தில் நீடிக்கும் ஒரு போர் காரணமாக நம் நாட்டில் வீட்டு உபயோக சமையல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டருக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்படுவதாக நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ எனவே இந்த நிலையை தான் சமாளிக்க 14.2 கிலோ கொண்ட இந்த வீட்டு சமையல் சிலிண்டருடைய எடையை 10 கிலோவாக குறைக்க எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளதாக சொல்ல வராங்க. மேற்காசிய பிராந்தியத்தில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே 4வது வாரமாக போர் நீடித்து வருகிறதாக. இந்த நிலையில தான் இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் வந்து பாதிக்கப்படுவதாக ஒரு குறிப்பு தெரிவிக்கப்படுகிறதாக சொல்கிறாங்க. உலக அளவில் 20% அளவுக்கு பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் கப்பலுக்கு போக்குவரத்து நடக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியதால் நம் நாட்டிற்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக கச்சா எண்ணெய் வரத்து குறைந்ததாகவே சொல்லப்படுது. இந்த நிலையில் தான் இதனால் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் மற்றும் வணிக பயன்பாடு கேஸ் சிலிண்டருக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்படுவதாக சொல்ல வராங்க. இந்த தட்டுப்பாட்டை போக்க தான் வேறு வழியில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதற்கான ஒரு நடவடிக்கை மத்திய அரசு முன்னெடுத்துள்ளதாகவும் நமக்கு எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. இதற்கு முன் 27 நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் அந்த எண்ணிக்கை 41 நாடுகளாக விரிவகுக்கப்பட்டுள்ளதாக சொல்ல வராங்க. இந்த நிலையில் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் 14.2 கிலோ எடையை 10 கிலோ எடையாக குறைத்து விநியோகிக்க எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளதாக சொல்ல வராங்க. வழக்கமாக 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு கேஸ் சிலிண்டர் சராசரியாக 40 நாட்கள் வரை வரும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் தான் 10 கிலோ எடை கொண்ட வீட்டு கேஸ் சிலிண்டராக 25 முதல் 30 நாட்கள் வரை நீடிக்கும் என்பதால் விநியோக தொடரில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை ஓரளவு சரி கட்ட முடியும் என எண்ணெய் நிறுவனங்கள் கருதப்படுவதாக சொல்ல வராங்க. எடையை குறைக்கும் அதே வேளையில் விலையையும் அதற்கேற்றபடி குறைத்து சிலிண்டரில் அதற்கான ஸ்டிக்கர்களை ஒட்டலாம் என்று முடிவையும் எடுத்துள்ளதாக சொல்ல வராங்க. எனினும் எடை குறைப்பு நாடு தழுவிய அளவில் போராட்டங்களுக்கு வித்திடும் என்பதால் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை அப்படின்றும் ஒரு முக்கியமான தகவலை இங்கே சொல்ல வராங்க மக்களே. ஸோ குறிப்பாக தமிழகம், கேரளா, அசாம், புதுச்சேரி, மேற்கு வங்கம் மாநிலங்களில் சட்டசபை தேர்தலுக்கான நடக்க உள்ள இந்த சமயத்தில் எடை குறைப்பு சிலிண்டர் விநியோகம் பெரும் புயலை கிளப்பலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. நம் நாட்டினுடைய எரிவாயு தேவையில் 60% வளைகுடா நாடுகள் மற்றும் அந்த நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த பாதையை ஈரான் வந்து மூடி இருப்பதால் நாட்டினுடைய நுகர்வு பார்த்தீங்கன்னா 17% வரை சரிந்துள்ளதாக நமக்கு ஏற்கனவே சொல்ல வந்த நிலையில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம் நாட்டினுடைய தேசிய கொடி ஏந்திய 6 எண்ணெய் கப்பல்கள் பாரசீக வளைகுடா கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளதாக சொல்ல வந்தாங்க இந்த தகவல் ஃபுல்லாக. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுடைய திட்டத்தை பற்றி ஒரு துல்லியமாக தெரிஞ்சு வந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம் மக்களே.